பேட் பால் 11 ஆப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் நீங்கள் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது போக ரீசெண்டாக ஒரு அப்டேட் மூலமாக ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். ஜிஎஸ்டி டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் லீகில் ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ட்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எம்ஐ கேப் டவுன் வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் SA20 மேட்ச் 28ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 3rd February சாட்டர்டே ஈவினிங் 5 o'clock ஆரம்பிக்க போகுது நியூலாண்ட்ஸ் கேப் டவுனில். அடுத்ததாக வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு க்ளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததாக பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு ஒரு டீசென்ட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சீசனில் இதுவரை இங்கே 4 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 2 மேட்ச் ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்துச்சு. இன்னொரு மேட்ச் ரெயினால் அஃபெக்ட் இருந்தது. இருந்தாலும் அந்த போட்டிலையும் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணவங்களும் செகண்டாக பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. பட் இதுவே 2022 பார்த்தோம்னா உங்களுக்கு சேஸ் பண்ண டீம் தான் அதிக போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆஸ் யூஷுவல் அதிகமாக விக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 3 தடவை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 2-1 பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. இந்த வென்யூவில் ஒரு முறை மோதிருக்காங்க. அந்த போட்டியிலையும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா எம்ஐ கேப் டவுன் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3 மேட்சஸில் தான் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லேயே ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சுமாராக இருக்குது. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அவங்க ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா சின்ன கிரவுண்டு தான் இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடும், அதுக்கப்புறம் மிட் விக்கெட் ரீஜன் அண்ட் கவர்ஸ் ரீஜன், டோட்டலாக இந்த 3 ரீஜன் மட்டும்தான் பெருசாக இருக்குது. மற்ற ரீஜன் எல்லாமே சிறுசாக தான் இருக்குது. மெயினாக ஸ்கொயர் டைமென்ஷன் 2 சைடுமே சிறுசாக இருக்குது. அதனால் ஹரிசாண்டல் பேட் ஷாட்ஸ் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இந்த கிரவுண்ட் சூட்டபுளாக இருக்கும். அடுத்ததாக அவுட்கம்ஸ் பார்க்கலாம். 2022 இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 9 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் செகண்டாக பேட் பண்ணவங்க தான் அதிக போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 143யும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 134ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்க்குமான அந்த டிஃப்ரென்ஸ் 11 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 171 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 25 இருக்குது. அதிகமாக விக்கெட்ஸ் விழுகலை. நீங்கள் 2 இன்னிங்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜாக 6 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டும் விழுந்திருக்கு. அதனால தான் பேட்டிங் ஆவரேஜ் மற்ற கிரவுண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டராக இருக்குது. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2022 இந்த கிரவுண்டில் நடந்த 9 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 204 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 68 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இவங்களுக்கு நல்லா இருக்குது. எக்கனாமி ரேட் 8.7 இருக்குது. கொஞ்சம் அதிக ரன்கள் தான் கன்சீட் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் அவங்க 104 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 1.6 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 22 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 8 எக்ஸாக்டாக 8 இருக்குது. அடுத்ததாக ஒவ்வொரு பவுலிங் டைப்பும் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னிங்ஸ் வைஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதிகபட்சமாக ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ரிமைனிங் பவுலிங் டைப்பில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஈக்குவலாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்ட்ரைக் ரேட் யாருக்கு நல்லா இருக்குன்னா லெக் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா இருக்குது. ஒவ்வொரு 14 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 28 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே அகெயின் ஒவ்வொரு 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தோம்னா அவங்களுக்கு அடுத்தபடியாக சைனாமேன் பவுலர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு நல்லா இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டியான ரிஸ்ட் ஸ்பின்னரை உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். அடுத்ததாக நியூலாண்ட் ஸ்டேடியம் கேப் டவுன் இந்த கிரவுண்டோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையும் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக பவர் பிளே ஓவர்ஸில் நல்லா இருக்குது. ரன் ரேட் 8.2 இருக்குது.
மிடில் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ரன் ரேட் 6.6 தான் இருக்குது. அதே போல் விக்கெட்ஸும் இந்த ஃபேஸில் விழுந்திருக்கு. 2 இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் மிடில் ஓவர்ஸில் தான் அதிகமாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு இந்த கிரவுண்டில். அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரன் ரேட் 8.6 இருக்குது. மிடில் ஓவர்ஸ்லேயே ஆகட்டும், அதே போல் டெத் ஓவர்ஸ்லையும் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் மிடில் ஓவர்ஸில் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸோட மிடில் ஓவர்ஸ்லையும் விக்கெட்ஸ் அதிகமாக விழுந்திருக்கு. பொதுவாக இந்த ஃபேஸில் ஸ்பின்னர்ஸ் தான் அதிகம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்டைலில் பார்த்துருப்போம். அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸ் இங்கே எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸ்ட்ரைக் ரேட் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஸ்பின்னர்ஸில் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் அவங்க வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்கலாம். அது போக மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்கலாம். அதனால் இந்த போட்டியில் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸை உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தோம்னா பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் சேஸ் இது ரெண்டுத்தில் பார்த்தோம்னா ரெண்டுத்துலேயுமே மீடியம் ரேஞ்சில் பேட்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ஸ் எந்த ஃபேஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸோட பவர் பிளே ஓவர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வச்சு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். பவுலர்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட மிடில் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. அதே போல் எக்கனாமிக்கலாகவும் பவுல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா எம்ஐ கேப் டவுன் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கைட் பார்க்கலாம். எம்ஐ கேப் டவுன் இந்த சீசனில் இதுவரை 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3 மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க, 6 மேட்ச்சில் டிஃபீட் ஆயிருக்காங்க. 13 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 4th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவில் இருக்குது. இன்னும் இந்த போட்டியை அவங்க வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. வின் பண்ணால் மட்டும் போதும், ஏன்னா ரன் ரேட் பாசிட்டிவில் இருக்குது. ஒன்றா இந்த 4th டீமாக ஒன்றா எம்ஐ கேப் டவுன் இல்லைனா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் இந்த 2 டீமில் ஒரு டீம் வந்து போவாங்க. இன்கேஸ் இந்த போட்டியை எம்ஐ கேப் டவுன் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பிளே ஆஃபுக்கு இவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. அடுத்ததா எம்ஐ கேப் டவுன் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ராசி வேண்டர்சன், ரியான் ரிக்கல்டன், லியாம் லிவிங்ஸ்டன். மிடில் ஆர்டரில் டிவல் பிரேவிஸ், சாம் கரன், கைரான் போலார்ட், ஜார்ஜ் லெண்டேட். லோவர் ஆர்டரில் தாமஸ் கெபர், நீலன் வேன் ஹீர்டன், ககிசோ ரபாடா அண்ட் நுவான் துஷாரா. அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ராசி வேண்டர்சன் அண்ட் ரியான் ரிக்கல்டன் இந்த 2 பேர்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் ரிக்கல்டன் 45 பால்ஸில் 90 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு. லிவிங்ஸ்டன் இந்த சீசனில் அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, தொடர்ந்து சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. மிடில் ஆர்டரில் டிவல் பிரேவிஸ், சாம் கரன் அண்ட் ஜார்ஜ் லெண்டே இந்த 3 பேர்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கைரான் போலார்ட் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. லாஸ்ட் 3 மேட்ச்சில் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. டிவல் பிரேவிஸ் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. 32 பால்ஸில் 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சாம் கரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங்கில் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. பவுலர்ஸில் பார்த்தோம்னா நுவான் துஷாரா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ரபாடா இந்த சீசனில் பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்திருக்கு இதுவரை. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அடுத்ததா எம்ஐ கேப் டவுன் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசி வேண்டர்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமுக்கு ஒரு மேட்சுக்கு 32 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. வென்யூ ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. ஒரு மேட்சுக்கு 22 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. ரியான் ரிக்கல்டன் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமாக 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஒரு மேட்சுக்கு 31 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. அதிகபட்சமாக 94 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லிவிங்ஸ்டன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே புவராக தான் இருக்குது. டிவல் பிரேவிஸ் அவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமுக்கு எதிராக ஒரு மேட்சுக்கு 42 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. ரிமைனிங் பேட்டர்ஸில் கைரான் போலார்ட் இவருக்கு மட்டும் ஓவரால் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா எம்ஐ கேப் டவுன் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரபாடா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சாம் கரன் இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் ரொம்ப போராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி வெறும் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. நுவான் துஷாரா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் எடுத்தது தான். ரிமைனிங் பவுலர்ஸில் தாமஸ் கெபர் இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் பவுல் பண்ண 2 இன்னிங்ஸில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு.
அடுத்ததா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கைட் பார்க்கலாம். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இந்த சீசனில் இதுவரை 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்ச்சில் டிஃபீட்டாக இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் கடைசி பிளேஸில் இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பை இழந்துட்டாங்க. அடுத்ததா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஃபிலிப் சால்ட், வில் ஜாக்ஸ், கைல் வெரினி. மிடில் ஆர்டரில் ரைலே ரொசோவ், காலின் ஏக்கர்மேன், தேனிஸ் டி பிரெயின், ஷேன் டேல்ஸ்வெல். லோவர் ஆர்டரில் வேனே பார்னல், ஈத்தன் போஷ், ஆதில் ரஷீத் அண்ட் டைரின் டூபா வில்லியன். அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் வில் ஜாக்ஸ், இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஃபிலிப் சால்ட் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இந்த சீசனில் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலை. கைல் வெரினி ஓவராலாக பார்த்தோம்னா டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் இதே எம்ஐ கேப்டவுன் டீமுக்கு எதிராக அக்ரெசிவாக பேட் பண்ணி செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. மிடில் ஆர்டரில் ஷேன் டேல்ஸ்வெல், இவர் மட்டும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்றபடி ரைலே ரொசோவ் ஆகட்டும், காலின் ஏக்கர்மேன், தெனஸ் டி பிரெயின், இவங்க எல்லாருமே ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இந்த சீசனில் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த டீமோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணது தான் முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. லோவர் ஆர்டரில் பார்த்தோம்னா ஆதில் ரஷீத் அண்ட் டைரின் டூபாவிலின், இந்த 2 பேர்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. வேனே பார்னல் லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிலிப் சால்ட், எம்ஐ கேப்டவுன் டீமுக்கு எதிராக ரொம்ப போராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் ப்ளே பண்ண 2 மேட்ச்சில் டோட்டலாக 14 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. வில் ஜாக்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. எம்ஐ கேப்டவுன் டீமுக்கு எதிராக டோட்டலாக 88 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச்சுக்கு 44 ரன்ஸ் ஆவரேஜ் அடிக்கிறாரு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கைல் வெரினி பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதனால தான் ஆவரேஜ் ரொம்ப அதிகமாக காமிக்குது. இந்த வென்யூவில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சுக்கு 26 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. ரிமைனிங் பேட்டர்ஸில் தெனிஸ் டி பிரெயின் இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேனே பார்னல், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. எம்ஐ கேப்டவுன் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் ஒரு பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் இதே எம்ஐ கேப்டவுன் டீமுக்கு எதிராக தான் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஈத்தன் பாஷ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. ஆதில் ரஷீத் இந்த கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக ஹார்டஸ் ஹில்டாயின், இவர் ஹார்டஸ் வில்ஜாயின், இவர் பார்த்தோம்னா எம்ஐ கேப்டவுன் டீமுக்கு பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபார்ம் பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் த டெக் நியூலாண்ட்ஸ் கேப்டவுன் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்காக தான் இருந்திருக்கு. மேட்ச் கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங்கில் நான் 69 ரேட் பண்ணியிருக்கேன். பிச் கண்டிஷன் ஆகட்டும், பிளேயர் சேஜில் 2 டீமுக்குமே நான் 15 ரேட் பண்ணியிருக்கேன். பட் டிஃபரன்ஷியல் ஸ்கோப் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நான் 12 தான் ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. 40% கீழே அந்தளவுக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை நம்ம செலக்ட் பண்ண டாப் 11ல். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் அதிகமான பேர் வில் ஜாக்ஸ் அண்டு ரியான் ரிக்கில்டன், இந்த 2 பேர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வில் ஜாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பார். நான் பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலேயுமே இவரை கான்ட்ரிபியூட் பண்ணுறதால அவரை தவிர்த்துட்டு மற்றவங்கள நம்ம சூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் இந்த போட்டியில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா பிளேயர்ஸில் அதிகமாக ரிஸ்க் எடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் டாப் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லேயே போகலாம். டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2022 பார்க்கும்போது செகண்டாக பேட் பண்ண டீமுக்கு தான் அதிக அட்வான்டேஜ் இருந்திருக்கு. பட் இந்த சீசனில் பார்க்கும்போது உங்களுக்கு 2 சைட்லேயுமே ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா மினி கிராண்ட் லீக் அண்ட் கிராண்ட் லீக், இது 2 தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா டிஃபரன்ஷியல் ஸ்கோப் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அந்தளவுக்கு வெரைட்டியாக அவைலபிளாக இல்லை. ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் பிளேயர் செலெக்ஷனில் ரிஸ்க் எடுங்க. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் மேட்ச் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். டீம் ஸ்ட்ரென்த்தில் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமோட எம்ஐ கேப்டவுன் டீம் தான் பெட்டராக இருக்காங்க. ரெண்டு டீமோட பேட்டிங் யூனிட் நல்லா இருக்குது, ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட இருக்காங்க. பட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ கேப்டவுன் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. ரபாடாவை கூட பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஃபார்முக்கு வந்திருக்காரு. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமில் வேனே பார்னல் தவிர மற்ற பவுலர்ஸ் அந்தளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தலை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போட்டியில் பார்த்தோம்னா சேஸ் பண்ணுற டீமுக்கு நீங்கள் அதிகம் ஃபேவரபுளாக டீமை பிக் பண்ணுங்கள். அதுவும் அந்த டீம்
எம்ஐ கேப் டவுன் டீமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த டீமை நீங்கள் பேக் பண்ணுங்கள். அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. 2 இன்னிங்ஸ்லுமே நல்லா இருக்குது. அதில் பெட்டராக பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் இருக்குது. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 72 இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர் வர்சஸ் மிடில் ஆர்டர் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ரெண்டுத்துலையுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 61% ஆஃப் பால்ஸ் உங்களுக்கு டாப் 3 பேட்டர்ஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் அதே போல் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் அந்தளவுக்கு விக்கெட்ஸ் விழுகலை. மோஸ்ட்லி அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் அதிக நேரம் கிரீஸில் இருந்திருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பார்த்தோம்னா நம்ம டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் அதிகம் ரிலை பண்ணி ஆகணும். ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்லாம் ரொம்ப புவர் ஃபார்மில் இருக்காங்க. இப்போ இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் கைல் வெரினி, ரியான் ரிக்கில்டன் 2 பேரும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. இதில் 2 பேருமே டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காங்க. கைல் வெரினி லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவரை அதிகமான பேர் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியிலையும் இந்த டீம் அதாவது பிரிட்டோரியா கேபிட்டல் செகண்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். பேட்டர்ஸில் டிவெல் பிரிவிஸ், ராசி வாண்டர்சன் அண்ட் கைரான் போலார்ட். இதில் டிவெல் பிரிவிஸ் இந்த மேட்சுக்கு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கார் நம்மளோட டீமில். ஆல்ரவுண்டர்ஸில் வில் ஜாக்ஸ் அண்ட் சாம் கரன் இந்த 2 பேருமே பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. வில் ஜாக்ஸ் இந்த போட்டிலையும் டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமில் பார்த்தோம்னா வில் ஜாக்ஸ் அண்டு 2 பேரும் தான் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் வெய்னே பார்னல், டைரில் டூபாவிலியன், ரபாடா அண்டு நுவான் துஷாரா. ரபாடாவாகட்டும் அதே போல் நுவான் துஷாரா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியிலையும் எம்ஐ கேப்டவுன் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது 2 பேரும் உங்கள் டீமில் பிக் பண்ணலாம். அதே போல் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது டூபாவிலியன் ஆகட்டும் வெய்னே பார்னல் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் ஆதில் ரஷீத், ரைலே ரொசோவ், லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஃபிலிப் சால்ட் இருக்காங்க. ஆதில் ரஷீத் இவர் பார்த்தோம்னா ஒரு லெக் பிரேக் பவுலர். நம்ம வென்யூ ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் அதே போல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இவரை நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரைலே ரொசோவ், லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஃபிலிப் சால்ட் 3 பேருமே பேட்டர்ஸ். நம்ம ரீசெண்டாக பேட்டர்ஸோடைய ஸ்டாட்ஸ் பார்த்துருந்தோம். அதிகமாக டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு இந்த கிரவுண்டில். அதை பேஸ் பண்ணி 2 டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் டீமில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது இவங்களை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் மெயினாக அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் செகண்டாக பேட் பண்ணுறாங்க. ஒரு 150 to 160 இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது தாராளமாக அவங்க பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் எம்ஐ கேப் டவுன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 டீமோட ஸ்ட்ரென்த் பார்த்தோன்னா பேட்டிங் யூனிட் 2 டீம்லையுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமில் அதிகம் அவங்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் நம்பி இருக்காங்க. அதுவும் மெயினாக வில் ஜாக்ஸ் அண்டு கைல் வெரினி இந்த 2 பேர்த்து தான் நம்பி இருக்காங்க. பவுலிங் யூனிட் பார்த்தோம்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் விட எம்ஐ கேப் டவுன் டீம் பெட்டராக இருக்குது. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமில் வேர்னே பார்னல் தவிர மற்றவங்க அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலை. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்துருப்பீங்க ரபாடா அண்டு துஷாரா 2 பேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார்முக்கு வந்திருக்காரு ரபாடா. அதனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எம்ஐ கேப் டவுன் டீமுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. இந்த போட்டியில் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னா ஒருவேளை இந்த போட்டியில் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எம்ஐ கேப் டவுன் டீமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். 160 to 170 இதுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக எம்ஐ கேப் டவுன் டீம் தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.